நண்பர் அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த பொழுது அவருடைய செயல்பாடு எல்லோரும் பாராட்டத்தக்க அளவில் இருந்தது என்பது உண்மை. கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எங்களோடு அரசியல் ரீதியாக பழகினாலும் பழகுவதற்கு நட்புக்கு ஒரு சிறந்த நண்பர் அவர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கு அவர்தான் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய தன்மையும் தான் காரணம். இன்றைக்கு நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டோம். வேண்டுமென்றே சிலர் எங்களை அவர் தூண்டி விடுகிறார் என்றெல்லாம் தவறான கருத்துக்களை பரப்புகிறார். இன்னொருவர் தூண்டி விட வேண்டிய அவசியமோ இன்னொருவர் தூண்டி விட்டு தான் நாங்கள் செயல்பட வேண்டிய நிலையோ எங்களுக்கு கிடையாது. குரு மூச்சின்னு ஒருத்தர் பொலிட்டிக்கல் புரோக்கர், அரசியல் வியாபாரி. அவங்களுக்குலாம் என்ன அண்ணா திமுக ஜெயிக்கணும்ன்றதுலாம் கிடையாது. புரியாத அண்ணா திமுக இல்ல திமுக அழிச்சிடணும், ஏதாவது ஒரு கட்சி அழிக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக பேசுறது இதெல்லாம். என்ன பத்தி பேசாத, நான் பேசினா நீ தாங்க மாட்டேன். யோகிதை கட்டுரும், மரியாதை கட்டுரும், தெரிஞ்சது. என் தைரியத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை, எந்த யோகிதையும் கிடையாது. இதுக்கு மேல பேசினா எனக்கு தான் அசிங்கம், உன்னை பத்தி பேசினா எனக்கு அசிங்கம். அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது. முதல்ல ஒரு மிகப்பெரிய கொடூரமான பொய் அது. அதை இவர் திருப்பி இந்த அது அரசியல் செய்யலாம், ஆனால் அசட்டுத்தனமாக பண்ணக்கூடாது. ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக பண்ணுறாங்க. யூபிக்கு எங்கே வந்துச்சு காசு? ஒன்றிய அரசு வாரி வாரி வழங்குது, சரியா? ஒன்றிய அரசு நிதியில், அது ஒன்றிய அரசு நிதி கூட இல்லை, தமிழ்நாட்டு நிதியில் யூபி வாழ்கிறது, இதுதான் உண்மை. அதனால் இனிமேல் தயவுசெய்து அவர் அன்புமணி அண்ணன் கொஞ்சம் அவர் அமைச்சராக இருந்தவர், அவரோட அக்கறை யூபி மேலே இருக்கிறது ரொம்ப அநியாயமாக இருக்குது. தமிழ்நாட்டு மேலே கொஞ்சமாவது அக்கறை வைங்க, யூபி மேலே உங்கள் நண்பர்கள் மேலே அப்புறமா அக்கறை வைக்கலாம். எம்ஜிஆர் சினிமாவில் ஒரு டூயட் பாட்டு நேராக இங்கே கட்சி ஆரம்பித்த மாதிரி விஜய் நினச்சா பாவம், விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். தவிர இங்கே தமிழக அரசு வருஷம் இங்கே எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க. அதில் வர கூட்டத்தை விடவா இது? இன்ஃபேக்ட் இது காசு கொடுத்து உள்ள வர கூட்டம், லட்சக்கணக்கில் வராங்க. அதனால் தவிர கூட்டம் எல்லாம் ஓட்டாவே மாறாது. அவருக்கு திருச்சியில் வந்த கூட்டம் நாகப்பட்டினத்தில் வரலையே. தவிர மனப்பாடம் பண்ணி 3 நிமிஷம் படிக்கிறேன், 5 நிமிஷம் படிக்கிறேன், அப்புறம் இன்னும் அங்கிள் என்ன எப்படி இருக்கீங்க, இப்படி இதெல்லாம் சினிமாவில் கைத்தட்டலுக்கு உதவும். ஜனங்க கிட்ட போகணும். விஜய் ஜனங்க தொடர்பில் இருக்கணுமா? விஜய் ஒரு ஃபோன் நம்பர் கொடுங்க, யார் வேணால் உங்கள் குறைகளை என்கிட்ட சொல்லுங்கள். அவருக்கு எழுதி கொடுக்குறவங்களும் தப்பும் தவறுமா எழுதி கொடுக்குறாங்க. விஜய்க்கு அரசியலில் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னொரு 15-20 வருஷம் அவர் உழைக்கணும். சும்மா சனிக்கிழமை சாயங்காலம் மந்திரம் வந்துட்டு போனால் சரியாக வராது. ஏன்னா அரசியலுங்கிறது 24 மணி நேரமும் செய்யக்கூடிய ஒரு சேவை. அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தான் கேரவன்லேருந்து இறங்கி வெளியில் இன்னொரு கேரவன் மேலே ஏறி நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. விஜயை நம்ம தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரசியல் என்பதும் தேர்தல் என்பதும் என்ன அப்படின்னு 2026 தேர்தல் விஜய்க்கு புரிய வைக்கும். மாற்றத்தை எதுல மாற்றத்தை? அதே இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? சனிக்கிழமை கிளம்பிட்டாப்ல. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் எதில் இருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி மாற்றம். கல்வி இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். மருத்துவம் இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மாற்றம்னா என்ன? அவர் சொல்லவே இல்லை. நாங்க மாற்றம் கட்டுறோம்ல, அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல, 2 பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல. கரூர் பேசி நாமக்கல் 2 பாயிண்ட். அதான் அவருடைய பாயிண்ட்னா என்ன? நாங்க சாத்தியம் இல்லாததை பேச மாட்டோம் அப்படின்னு. சாத்தியத்தை தான் பேசுவோம். எது சாத்தியம் அவருக்கு சொல்லி கொடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவேம்மா. நான் வாரத்தில் எப்படி ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன்.
ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. குறிப்பா ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கணுமோ ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு நாளும் ரூம் போட்டு யோசிச்சு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வாரமா புதுசா ஒரு புருடா ஒரு நாடகத்தை கிளப்பியிருக்காங்க. என்ன, ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம், நாங்க தான் ஜிஎஸ்டியை குறைச்சோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு இந்த நாடகத்தை ஆடுது. இது என்ன கேவலம்னா, அதிமுகவும் சேர்ந்ததுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கு. ஜிஎஸ்டியை குறைக்கிறோம்னு சொல்லி ஒரு நாடகத்தை ஆடி இருக்கிறாங்க. ஏத்துனதே நீங்க தானே. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.